அடுத்த கொஸ்டின் கேட்டாரு, கரெக்ட், சரியா, உசுர் எடுத்துட்டேன், உயிர் கொடுத்துட்டேன். எங்க ரப்பி நோண்டு செய்வான் தெரியுமா? கிழக்கிளை சூரியன் உதிக்குது, உதிச்சு மேற்கில மறைக்குது, இது எங்க ரப்பு செய்யறது. உசுர் எடுத்து நீ செஞ்ச, இப்போ ஒன்று பண்ணணும், நீ மேற்கில உதிக்க வச்சு கிழக்கில மறைக்க வைக்கணும். சிம்பிள். ஒன்று செஞ்ச, ரெண்டாவது செய். கஃபர், விவாதம் முடிஞ்சிட்டு தோத்தாச்சு. எப்படிப்பா? ஒன்றிலே அப்படி திறமை அவர் திறமையாலதான் அவர் எல்லாத்தையும் கேட்கிற வாப்பாட்ட, யா ஆபத்தி, என் வாப்பாவே, லிமத்தாபுதி ஷைத்தான், இந்த ஷைத்தானை ஏன் வாப்பா வணங்குறீங்க? மாலா யஸ்மு வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, எதையும் கேட்காத, எதையும் பார்க்கதே இல்லையே வாப்பா, பேசி பேசி பார்க்கறேன், கேட்கதே இல்லையே வாப்பா. அலா தாக்குலூன், கிட்ட கொண்டு போய் சாப்பிடு. அலா தாக்குலூன், சாப்பிட மாட்டியா? மாலக்கும்லா தந்திக்கூன், என்ன பேசவே மாட்டாள். ஒரு ஆட்டி பேசு, என்ன புரிய வைக்க, பேசாதடா, தீத்தினாலும் தின்னாது, எனக்கு தின்னா வாயை திறக்கும். அலா தாக்குலூன், என்ன அறிவு, சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ தைரியம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி, அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. என்ன பாயிண்ட் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவ்வளோ இறக்கம். எந்த அளவு இறக்கம்ண்டா, மலக்குமார் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க முன்னாடி, லூத் நபி யாரண்டா? இப்ராஹிம் நபி பயான்ல இருந்த ஒரு ஆள். லூத் பயான்ல இருந்தவர் ஈமான் கொண்டுட்டாரு. லூத் நபி அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். அவர் அந்த ஊர்ல போய் பிரச்சாரம் பண்றாரு. இவர்கிட்ட மாணவன் ஒரு ஆள், அவர் இப்ப நபி. இப்ப மலக்குமார்கள் வர்றாங்க இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வந்துட்டு மெசேஜ் சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? எப்பா, உங்களுக்கு புள்ள கிடைக்க போகுது. உடனே அந்த அம்மா வந்துட்டா, அவன் நின்றுட்டே இருக்கிறான், கேட்கிறான், எங்களுக்கு புள்ளையா? இந்த கிழவி எங்களுக்கு புள்ளையா? எனக்கு எல்லாமே மாதவிடால் நின்று போச்சு. என்ன கணவன் கிழவர் வயசு, எங்களுக்கு புள்ளையா? அவங்க மலக்கு கேட்டாங்க, நம்புறீங்களா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஆச்சரியப்படுறீங்களா? அவனுக்கு அது லேசி. இப்ப அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, லூத்துடைய சமுதாயத்தை அழிக்க போறோம், வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்களேன், வேணாம். ஒரு நபி எவ்வளவு இறக்கமா இருந்தா, நாங்க அழிச்சு முடிங்க, அவங்கள தொல்லை நீங்கட்டும், கொஞ்சம் திருந்திருவாங்களே, டைம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவு இறக்கமுடையவர் தண்ட புள்ளைய வச்சுட்டு போவார் நினைக்கிறீங்களா? புகாரியுடைய செய்தி ரொம்ப உருக்கமா இருக்கிற ரசூலா சொல்ல போக்கல, அந்த அம்மா பின்னாடி ஓடி வராங்களாம் போற கட்டம். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. பக்கா பள்ளத்தாக்கில் வச்சுட்டு காபத்துல்லாட ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருக்கு. கவாயிதல் பைத், பைத்துடைய ஃபவுண்டேஷன் இன்னும் கெட்டல பைத்தை. இப்போ அது ஆரம்ப ஃபவுண்டேஷன், அதை தேடி பிடிச்சி தான் வந்தாங்க. விளங்குச்சா? குர்ஆன் இப்ராஹிம் நபி காபத்துல்லா கெட்டினா வரல. இப்ராஹிம் கவாயிதல் பைத், பைத்துடைய கவாயிதுகளை மேலே ஏற்றினார், ஃபவுண்டேஷனை தூக்கினார், கட்டிடத்தை கெட்டப்பட்ட ஃபவுண்டேஷனை எழுப்பினார் தான் வருது. ஸோ ஃபவுண்டேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு அந்த அம்மா விட்டுட்டு போப்போகளை கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்கப்பா போறீங்க பேசாம? ரசூலா சொன்னாங்க, இப்ராஹிம் திரும்பவில்லை, இப்ராஹிம் நபி திரும்பவில்லை. அந்த அம்மா ரெண்டாவது முறை பக்கத்தில் ஓடி வராங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் வைஃப், நீங்கள் பாலைவனத்தில் நிற்கிறீங்க. இன்றைக்கு பாலைவனத்தில் நடுவில் போட்டுட்டு போனால், இந்த ஜிபிஎஸ் யுகத்திலே ஒரு ஆள் கையில் மொபைல் ஃபோன் இல்லாட்டி ரோட்டு தெரியாட்டி சாகுமா? என்ற தண்ணி கிடைக்காத ஒரு ஏரியம் கட்டும், அதாவது நடு பாலைவனத்தில் கட்டும் அகோர வெயில், உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டா செத்துருவான். ஏண்டா இன்றைக்கு சில காடுகளுக்கு போய் சொப்பரை மேலால கொண்டு போய் புள்ளைகளை தேடிக்கொள்ளலாம் போய் எத்தனையோ நாள் மிஷன் பண்ணி தான் பிள்ளைகள் காட்டில் சிக்கின பிள்ளைகள் எடுத்தாங்க. ஸோ அடர்த்தியான பாலைவனத்துக்கு, அதாவது அந்த மாதிரியான பாலைவனத்துக்குள்ள போட்டா நீண்ட நெடிய பாலைவனத்தில் இப்போ இவர் விட்டுட்டு போனா தண்ணி முடிஞ்சா சாப்பாடு முடிஞ்சா என்ன ஆகும்? அந்த அம்மா பின்னாடி வந்து திரும்ப கேட்குறாங்க, இப்ராஹிம் என்ன விட்டுட்டு போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூணாவது முறை ஹாஜரா அம்மா கேட்டாங்களா, இப்ராஹிம் அல்லாஹ் அமரக், அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் இந்த பயணத்தில் ஒன்றும் சொல்லாதவர் வைஃபையும் பிள்ளையும் வச்சுட்டு போல கேட்குறாங்க, அல்லாஹ் தான் ஏவினானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் திரும்பவில்லை. இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கல, ஓடிரும், கல்பு பதறிரும். மனைவியும் அவர் பார்க்காமல் ஆமான்ட்டார்.
ஆமான்ற பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலைகள் எடையால் போனார். மக்கா இன்றைக்கு மலைனால தான் காபத்துல்லா என்பது குழி, ஆக தாழ்ந்த வாது, அதாவது பள்ளத்தாக்கில் உள்ள குழி. நீங்க எந்த மலைக்கு ஏறினாலும் காபத்துல்லா கீழே தான் இருக்கு. விளங்குச்சா? அல்லாட செட்டப் வந்து மலைக்கு மேலே வைக்கிறது இல்லை, அது மனுஷன் செட்டப். ஒசதரத்தில் இருக்கணும், அல்லாட செட்டப் கீழே இருக்கணும். எல்லா மலையாள ஏறி பார்த்தாலும் காபத்துல்லா தெரியும். காபத்துல்லா கீழே, நீங்க அறத்துக்குள்ள போனால் படி இறங்கி தான் கீழே போகணும். கீழே கிரவுண்ட்ல தான் காபத்துல்லா இருக்கும். ஒரு நாள் மேலே வைக்கிற கன்செப்ட் அல்லாட்ட இல்லை. ஸோ அல்லாவுடைய தூர் சொன்னாங்க, மலைகளுக்கு இடையால் போய் இவர்கள் தெரியாம, வார்த்தையை கொஞ்சம் பாருங்க, இவங்க தெரியாம காபத்துல்லா டிரெக்ஷனுக்கு இப்ராஹிம் கைகளை ஏந்தினார். ரப்பனா, அல்லாவிடம் கேட்டார், ரப்பே இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். எந்த பிளேஸை நீ தேர்ந்தெடுத்தியோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அங்க ஏர் கண்டிஷன் இல்லை, அங்க ஃபேன் இல்லை, அங்க பிலோ இல்லை, அங்க பெட் இல்லை, அங்க ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைக்கு பிளாங்கெட் இல்லை, ரப்பே பேம்பஸ் இல்லை. என் வைஃப் அந்த பாலைவனத்தில் நிற்கணும். அவர் என்ன கேட்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி. அந்த பக்கம் திரும்பி கைகளை ஏந்தி கொண்டு அவர்களை காணாத விதத்தில் ரசூலுல்லாஹ், கவனமான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ், அவர்களை காணாத விதத்தில். கண்டால் கல்பு இடம் கொடுக்காது, கல்பு இடம் கொடுக்காது. காணாத விதத்தில் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி. அவருடைய கவலை. இந்த குர்ஆன் ஆயத்தை நான் ஓதி இன்றைக்கு ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி நான் மிச்ச நேரமாக யோசித்தேன். ஒரு நாள் வானொலி நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன். எனக்கு அன்றைக்கு தினம் இந்த நிகழ்ச்சி குர்ஆன் ஆயத் எல்லாத்தையும் பிரட்டி பார்க்குறேன். என்ன இது? ஏனென்றால் நான் போய் ஹரத்தில் இந்த மாதிரி கேட்க மாட்டேனே, எனக்குள்ள ஒரு உணர்வு, இப்படி நான் கேட்க மாட்டேனே துவாவை. என்ன துவா கேட்கிறார்? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன், பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸீ ஸர்இன், எந்த புப்பூண்டு முளைக்காத விளைச்சலும் வராத ஒரு இடத்துல. இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்து. மூணாவது வருது சங்கையான ஆலயம். ஃபர்ஸ்ட் தானே சங்கையான ஆலயம் வரணும். நாங்க அப்படிதான் நினைப்போம். யா அல்லாஹ், உடைய சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல பள்ளத்தாக்குல ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவர் கவலையை வெளிப்படுத்துறார். ரப்பே, அவர் அறிவு சொல்லுது சாவுவாங்க, ஆனா அவருடைய கல்பு சொல்லுது இல்ல, என் ரப்பு பாதுகாப்பான், என் ரப்பு பாதுகாப்பான். வல்லாஹி, பாலைவனத்துல ஒரு பிஞ்சு குழந்தையோட பச்சை உடம்பு உள்ள பெண்ணை வச்சா வல்லாஹி சாவுவாங்க, வல்லாஹி சாகணும். அதுக்கு மேல் ஒரு துணை இல்லாம எப்படி போவாங்க? வாகனம் இருக்கணும்டா, அவங்கள்ட்ட வாகனம் இருக்கணும், தப்பி போறதுக்கு ரூட்டு தெரிஞ்சிருக்கணும், போறதுக்கு அவங்களுக்கு வானசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், நட்சத்திரங்களை பார்த்துட்டு பயணம் மேற்கொள்றதுக்கு. எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊருக்கு போற அளவுக்கு தண்ணி. ஹதீஸ்ல வருது, ஒரு தோல் பைக்கு பெரிய கேலன் கொண்டாந்து வைக்கல, அவரும் போகணுமே, அவரும் தண்ணி வச்சுக்கொள்ளணும். சோ போற வழியில் அவருக்கு தெரியும் எங்க தீர்த்தடங்கள் இருக்குண்டு. அதனால அவர் கேட்கிறார், பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கில் வச்சுட்டேன், எங்கேயுமே மரத்தை காணையா அல்ல. ஹரத்துக்கிட்ட போய் மரம் பாருங்க பாப்பம், கிடைக்குதான்னு உங்களுக்கு. இந்த காலத்துல இப்ப எல்லா இடத்துலயும் மரம் வருது. அதனால சொல்றேன், ஒரு மரமும் இல்லையா அல்ல. இந்த பைத்துக்கல் முஹர்ரம், இதுதான் உன்னுடைய புனிதமான ஆலயம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அல்ல. இதுதான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல எதுக்கு தெரியுமா? ரப்பனா, என்னுடைய ரப்பே, லியுகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்கு அவர்களை விட்டு விட்டேன் யா அல்லாஹ். இப்பதான் அந்த துவாட பெர்ஃபெக்ட் பதில். ரப்பனா, என்னுடைய ரப்பே, ஃபஜ்அல் அஃபீதத மினன் நாஸ். ஒரு வாப்பா என்ன கேட்பாருன்னா, புள்ளையும் வைஃபை விட்டா, யா அல்லாஹ் என்ன போ சொல்லிட்டேன், அவங்க பேசணும், கதைக்கணும், வாழணும், மக்கள் அனுப்பிறியா அல்லா, என் வைஃப் தனியே யா அல்லா, யாருமே பேசுறதுக்கு இல்லையா அல்லா, என்ன புள்ள அழுதாலும் யாரும் இல்லையா அல்லா, மக்களை அந்த பக்கம் திருப்பிறியா அல்லா. ஃபஜ்அல் அஃபீதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஹாஜரா அம்மா தூரமா பாக்குறீங்க, உங்க வைஃப் உங்க பிள்ளைக்கு இப்படி வந்தா என்ன ஆகும்? இது ஏன் அல்லாஹ் செஞ்சான்? நான் இருக்கிற சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு மூமினுக்கு தன்னுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை செய்வான். நான் அதான் ப்ரூஃப் பண்றேன். நீங்க மறுமையை நம்பிட்டீங்கண்டா போதும், அதுல பயணிச்சிட்டீங்கன்னா அந்த ஈமான் கூடும். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்ராஹிம் நபிட்ட, போக்கல அல்லாஹ் மரக் இப்ராஹிம், அல்லாஹ்வை ஏவினான், அவர் ஆமண்டார். இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப எங்களை அல்லாஹ் பார்ப்பானண்டா. சுப்ஹானல்லாஹ், அப்ப எங்களை அல்லாஹ் பார்ப்பானண்டா. அல்லாஹ் எப்படி பார்த்தான்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் எப்படி பார்த்தான்னு நினைக்கிறீங்க? இதான் ஈமான்.
அல்லாவை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவார். அந்த அத்தாட்சிகளை கண்டால் நாம் மறுமைக்காக வேண்டி நம்முடைய வியாபாரத்தையும் தூக்கி வீச ரெடியாகணும். எது ஹராம் ஹலாலை பார்க்க ரெடியாகணும். தம் வாழ்க்கையில் நேர்மையா நியாயமா நடக்கணும். அந்த அம்மா அந்த இரவுல எப்படி விழிச்சிருந்த என்ன இருக்கு? யாருமே இல்லாத ஒரு இடத்துல பயம் வராதா? ரப்புடைய உதவி வரும் வரைக்கும் பார்த்தாங்க. உடனடியே இப்ராஹிம் நபி போன உடனே அப்படியே ஒரு பெரிய ஒரு பெக்கோ வந்து தோண்டி தண்ணி வந்துச்சா. அந்த அம்மா தண்ட புல்லை எடுத்தாங்க. தண்ணி தாவத்துல நாக்கு வறண்டி போச்சு, உதடுகள் காஞ்சிட்டு, பாலும் வராது, புள்ளைக்கு பால் கொடுக்கவும் இயலாது. அந்த அம்மா புல்லை எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா. சாகர கட்டத்தில் ஒரு மனிதன் ஓடுவான், தனக்காக இல்லை தன் பிள்ளைக்காக. ஐசியூல புள்ளை இருந்தா வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் ஏசி பண்ணி இது இருந்தாலும் அந்த ஐசியூல இருந்த உம்மாட தொண்டையெல்லாம் தண்ணி வத்திரும், உதறி காஞ்சி போயிரும். டாக்டர் என் புள்ள கண்ணை திறந்துச்சா பேசிச்சா. அந்த அம்மா குழந்தைய எடுத்துட்டு ஓடுறாங்க ஷஃபாக்கு. எட்டி பார்க்குறாங்க, யாரும் வரமாட்டாங்களா? அல்லாஹ் யார் மூலமாவது எனக்கு தண்ணி தரமாட்டானா? தருவான் நிச்சயமா. மறுவா கோடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி ஒரு 3 கிலோமீட்டர் மலையை ஏறி இறங்கி அங்க ஹாஜிகள் இன்றைக்கு ஏர் கண்டிஷன்ல ஜம்சம் குளிர் தண்ணியை காலையும் ஊத்துறாங்க, சில பேர் தலையிலையும் ஊற்றி ஏசியில 3 கிலோமீட்டர். இங்கால கொஞ்சம் 500 மீட்டர் வரும். ஏறி நடந்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ டயர்ட் சை செய்யறதுல அந்த அம்மா 7 தடவை ஓடுற நேரம் தான். அந்த இடம் கிராமமாகறதுக்கு தண்ணி தேவை, அது நகரமாகறதுக்கு தேவையான வசதி தேவை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தண்ணீரை கொடுக்குறார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, அந்த அம்மா அன்றைக்கு ஓடினது யாரும் வீடியோ பண்ணலை, யாரும் ஃபோட்டோ பண்ணலை. இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம் ஜனாதிபதியிலேருந்து பிரதமர் வரைக்கும் ஒரு பொம்பளை எந்த இடத்துல தோலை குலுக்கி கீழே இறங்கினாவோ, நீங்கள் தோலை குலுக்கி ஓடுங்க. க்ரீன் லைட் ஏரியா, அது மலையிட கீழே ஏரியா, அந்த ஏரியாவில் வரப்போல இப்படி தோல் ஆட்டோமேட்டிக்காக குலுங்கிப்படும். அந்த ஏரியாக்களில் ஓடுங்க. மலையை ஏற போகிறீங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்காக குலுங்கிப்படும். இந்த உம்மத்தில் எல்லா கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லாமல் ஒரு பெண் ஓடினத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவ்வளோ பேரை ஓட சொல்லியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு அவங்களுக்கு வந்த ஈமான் என்னண்டா? ரஸாக். பாலைவனத்தில் எங்கேயும் தண்ணி கிடைக்காத நேரம் இன்றைக்கு அந்த ஊற்று நிரம்பி வடியுது. சுப்ஹானல்லாஹ். ஸோ நான் ஜம்சம்மை பற்றி இப்பொழுது பேச வரவில்லை. இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் நம்மளோட லைஃப்பில் காட்டுவான். நம்ம மறுமையை ஒழுங்கான நம்பினால் அந்த நம்பிக்கை அல்லாஹ் இன்னும் இன்னும் உறுதி செய்வான் என்ற செய்தியை சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதனால் நம்பிக்கையிலிருந்து ஓரமாயினா அல்லாஹ் தூக்கி வீசிடுவார். நாம் அல்லாஹ்வை நம்பணும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் மறுமையை நம்புவதற்காக வேண்டி நாம் பயணிக்கிற நேரம் நம் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அல்லாஹ் காட்ட ஆரம்பிப்பார். இவைகளை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால் என்னுடைய உரையில் இறுதி பகுதிக்கு நான் நுழைந்து வருகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டிரெக்டாக எங்கள் கல்புகளை மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு நேரடியாக எங்கள் கல்புகளை திறந்துருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை சிரித்து பேசுவார்கள், சில வேளை முகமெல்லாம் செவந்து விடும். பெருமாள் இந்த உம்மத்துக்கு எச்சரித்த விதம் அற்புதம். கடைசி நாட்கள், மரணத்துக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி மக்கள் ரொம்ப பல்கி பெருகி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹரத்துக்கு வந்ததா கேள்விப்பட்ட கிராம மக்கள் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் வெள்ளை புடவையை சுற்றி கொள்றாங்க, எஹராத்தோட வர்றாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் கடைசி உரை நிகழ்த்த போறாங்க. ஹஜ்ஜத்துல் வதால மக்கள் என்று ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அந்த உரை மிக வித்தியாசமான உரை. எல்லாரும் அந்த உரையை போய் படிங்க. ஏண்டா இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, கவனமா செவமடுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ், எழுதிக்கோங்களேன்டாங்க ரசூலுல்லாஹ். இதுவரைக்கும் அப்படி எழுதிக்கோங்களேன்னு பல இடங்களில் சொல்லல. எழுதிக்கோங்க, நல்லா செவமடுங்க, வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. உரையை ஆரம்பித்ததே வித்தியாசமாக. அடுத்த ஆண்டு இந்த மாநாடு நடக்கிற நேரம், ஹஜ்ஜு நடக்கிற நேரம், நான் உங்களோட நின்று பேச வேணாண்டு எனக்கு தெரியாதுண்டாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய இறுதி உரையை செய்தால் எப்படி செய்வாரோ அந்த இறுதி உரையை மரணிப்பதுக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை சொன்னார்கள். இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்தாங்க ரசூலுல்லாஹ். வசியத்து செய்யப்பட்ட இடம் என்ன பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ்? எல்லாத்தையும் வச்சு கேட்குறாங்க, மக்களே கவனமாக செவமடுங்க, எழுதிக்கோங்கன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஹல்பல்ல, மக்களே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆமாம்
எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஷஹத் பல தடவை கேட்குறாங்க. ஹல்பல்லல், நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா? ஒரு விட்டுட்டு போற வாப்பா கேட்பாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டேனா? திருப்தியா உங்களுக்கு? நபி தன்னுடைய பெரியாவுடைய அவ்வளோ அழகாக செய்கிறார்கள். எல்லாம் சொல்லிட்டேனா? எல்லாத்தையும் செஞ்சுட்டேனா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படிப்பட்ட பிரியாவுடையோடு தான் பெருமானார் மரணிக்க போகிறார்கள். உஹது மலைக்கு போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 14 நாட்களுக்குள்ள நடக்கிறது. உஹது மலைக்கு போய் திடீரென்று 8 வருஷத்துக்கு முன்னாடி உஹதில் மரணித்தவர்களுக்கு ரசூல்லா மூர்ச்சிட்டு விழுந்ததுனால அவர்களுக்கு ஜனாசா தொழுவித்திருக்கல. ரசூல்லா ஜனாசா தொழுவிச்சாங்க. உயிரோட உள்ள சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் அஹ்யா வல் அம்வாத், உயிரோட உள்ளவர்களுக்கு மரணித்தவர்களுக்கும் ரசூலுல்லா போயிட்டு வருகிறேன் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஜனாசாவை தொழுவிச்சிட்டு வந்து ரசூலுல்லா அந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்ட ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா? மிம்பரில் ஏறி, இந்த இடத்துல இருந்து வல்லாஹி நான் என்னுடைய ஹவுலை பார்க்கிறேன் என்றார்கள். இந்த இடத்துல மக்காமி ஹாலா, இந்த இடத்திலிருந்து என் ஹவுலை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், நானும் நீங்களும் சந்திக்கிற நம் ஹவுல் என்றார்கள் ரசூலுல்லா. அந்த ஹவுலிலே பெருமானார் கையால் தண்ணீர் குடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த நபி பிரிந்து போகிற கட்டத்தில் நிறைய பேசினார். போக போகிறேன், திரும்ப சந்திப்போம், திரும்ப சந்திப்போம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப நான் நரகத்தை பற்றி இன்றைக்கு பேசவில்லை. அதிபயங்கரமான நரகத்தை ரசூலை எச்சரித்தார்கள். திரும்ப சந்திக்கிற இடம் ஜென்னா. அந்த ஜென்னாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களோட பேசுவான். அசரீதியான ஒரு சத்தம் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜென்னாவில் ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு வேறு ஏதாவது கூட்டி தரணுமான்னு கேட்பான். ஜென்னாவை கொடுத்த பிறகு சஹாபா எல்லா நல்லவர்களும் ஜென்னாக்குள் நுழைஞ்சிருப்பாங்க. ஜென்னாவுக்குள் அல்லாஹ் கேட்பானா, ஏதாவது வேணுமா, ஏதாவது வேணுமா? அங்கே உள்ள மக்கள் சொல்லுவாங்களாம், யா ரப், மகிஷரில் எங்களை கண்ணியப்படுத்தினாய், அந்த வேதனை மிக்க நாளில் எங்களை கண்ணியப்படுத்தினாய், ஷிராத் என்ற பாலத்தை எங்களுக்கு கடக்க வச்சாய், அற்புதமான ஜென்னாவை தந்தாய், இதையும் விட என்ன வேணும்? பதில் கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜென்னாவில் உள்ள ஆகப்பெரிய சந்தோஷம் அப்பத்தான் நிகழப்போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜென்னாவுக்கு பக்கத்தில் போடப்பட்ட திரையை அகற்றி தன் கண்டையை வெளிப்படுத்துவார். மூமின்கள் தங்களுடைய கண்களை பார்த்து மயங்கிடுவார்கள். இன்னல்லாஹ ஜமீல் வ யுஹிப்பு ஜமால். அல்லாஹ்வை பார்த்தவர்களுக்கு கண்களை எடுக்க முடியாமல் போகும், அவ்வளவு அழகு. ஒரு காதலன் காதலியை பார்த்து மயங்குறான், இந்த புள்ளதான் வேணுமென்று துடிக்கிறான். அல்லாஹ்வை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமென்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் இரவு இருந்துட்டு சொன்னாங்க, பூர்ண சந்திரனத்தை காட்டி, இதை எப்படி பார்ப்பீர்களோ, இன்றைக்கு எப்படி உங்க கண்களால் பார்க்கிறீங்களோ, ரப்பை இவ்வளவு தெளிவா பார்ப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். மறுமையில் அல்லாஹ் ஜென்னா எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த கண்ணும் பார்க்காதது, எந்த காதும் கேட்காதது, எந்த கல்பும் நினைச்சு பார்க்காது. எந்த ராணா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலா மாலா ஐனுன் ராத் வாலா உஸ்னுன். அதாவது ரசூல் சொல்றாங்க, எந்த கண்ணுமே பார்க்காத அவ்வளவு அற்புதம். குர்ஆனில் சூரத்து ஜுமராவில் அல்லாஹ் சொல்றான், கூட்டம் கூட்டமா நரகத்துக்கு அப்படியே அள்ளி தள்ளிட்டு போவாங்களாம். போனா ஃபுத்திஹத், கதவு திறக்கப்படும். எங்க? ஜஹன்னத்துடைய கதவு. அதே சூரத்து ஜுமராவில் வருவது, வா ஃபுத்திஹத், ஒரு வாவ் முன்னாடி வந்து வருவது. ஏண்டா அதையும் கூட்டமாக தான் அல்லாஹ் அது மலக்குமார்கள் தள்ளிட்டு போவாங்க. நம்ம எப்படி பெருநாளை கூட்டமாக கொண்டாடுறோமோ, ஒரு ஈத் வந்தால் எல்லாரும் கூட்டமாக இருந்து சந்தோஷமாக சிரிப்போம், எல்லாரும் மானக்கா பண்ணிக்கொள்வோம், சந்தோஷமாக உணவு பரிமாறுவோம். ஜென்னாக்கு போகிற ஒரு கூட்டமாக நிற்போம், கதவு பூட்டி கொண்டிருக்கும், எல்லாரும் பக்கத்தில் நிற்பாங்க. ஜென்னா வாசியில் என்ட்ரன்ஸ் கொடுக்கப்பட போகிற டைம், வா ஃபுத்திஹத், கதவு திறக்கப்படும் என்று வருகிறது ஜஹன்னத்துக்கு. ஆனால் ஜென்னாவுக்கு வாவ் வருகிறது. தஃப்சீர்களுடைய அறிஞர்கள் சொல்கிற அந்த வாவ் ஏன் தெரியுமா? அது வா ஃபுத்திஹத், அது மெல்ல மெல்ல திறக்கப்படும், அது பார்க்கிற நேரமே மயக்கம் உருவாக்கப்படும். இதோ உங்களுடைய ஹசானா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின்
அற்புதமா எந்த கல்வும் கற்பனை கூட பண்ணாது, எந்த காதாலும் அதை கேட்க முடியாது. ரசனை என்றால் அவ்வளவு அற்புதமான ஜன்னா திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாக்குள் போனவர்கள் ஆமரகலமா நிற்பார்கள், ஆனந்தமா நிற்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரப்புல் ஆலமீன் தன்னை காட்சிப்படுத்த ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் மூமினுடைய கண்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் கண்களை அசைக்க மாட்டார்கள். தன்னுடைய கண்கள் அப்படியே நிற்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஸ்ஸாஹிபி ஃபர்அத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் பண்ணாங்க. ஒன்று என்ன? நோன்பு திறக்கிற வேலை. ரசூலுல்லாஹ் அடுத்தது சொன்னாங்க, ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கும். ஜன்னாவில் உள்ள ஆக பெரிய விஷயம், ஆக சந்தோஷம், அல்லாஹ் உங்களோட பேசி அவனை பார்க்க கிடைப்பது. இதுவரைக்கும் திரை போடப்பட்டு தான் விசாரணை நடந்தது. முதல் தடவை உலகத்தில் உள்ள மாந்தர்களும் நபிமார்களும் முஹம்மது நபியும் அல்லாஹ்வை பார்க்க போகிற கட்டம் அது. இதுவரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய எந்த மலக்கும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. ஏனால் ஒரு பவுண்டரி போடப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அந்த பவுண்டரியும் கடந்தவர்கள். மிஅராஜுடைய பயணத்தில் சிதறத்துல் முன்தஹா அந்த பவுண்டரி கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வான லோகம் வரைக்கும் கூட்டிட்டு போறார். கூட்டி போட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் யாரும் போனதும் இல்லை, எனக்கு போக அனுமதியும் இல்லை, நோ என்ட்ரன்ஸ், என்ட்ரி பண்ண இயலாது. ரப்பு உங்களை மட்டும் தனியே கூப்பிடுகிறார். ஜிப்ரீலை வைத்துவிட்டு மேலே ஏறினார்கள். அப்பதான் ஆயிஷம்மா சந்தோஷமா இந்த கதையை கேட்கிறேன் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மேலே போனீங்களா, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ் என்னோடு பேசினான் என்றார்கள். நான் அல்லாஹ்வை காணவில்லை. ரப்பை பார்க்க எங்களுக்கு அந்த கண்ணால் இயலாது. மறுமையில் அந்த கண்ணை தருவான், அப்பதான் எல்லோரும் பார்ப்பார்கள். அல்லாஹ் பேசுவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாய்ப்புக்காக வேண்டி காத்து நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஜன்னா. எங்க கல்வை கொண்டு போய் மறுமையில் அந்த இடத்துக்கு போடுங்க. ஜஹன்னம் பயங்கரமானது. மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம், ஒரு ஜனாதிபதி வரப்போக்குள்ள பாடி கார்ட்ஸ் மாதிரி நிற்பாங்க, இராணுவம் எல்லாம் முப்படைகளும் குமிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் வரப்போக்கல சன்னிதானத்துக்கு மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். குஃபார்கள் தலையை குனித்து விடுவார்கள். என்ற குற்ற உணர்வு தலையை தூக்க விடாது. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அல்லாஹ் வர முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. காஃபிர் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு தள்ளுவாங்க. நல்லவங்கெல்லாம் ஒரு இடத்துல, ரப்பு வரப்போறான் வரப்போறான். ரப்பு அன்றைக்கு கோபமாக இருப்பான். அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன். அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அப்படியே யாருக்கும் அல்லாஹ்ட்ட பேச இயலாது. அல்லாஹ் ரப்பே பேசணும், ஒருத்தரும் பேச மாட்டாங்க. என்ற பெர்மிஷன் வாங்காம அல்லாஹ்வோட யாரும் பேசல. இல்லாமன் அதினலகு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தான் அவருக்கு மட்டும் பேசலாம். பேச அப்படின்னு சொன்னால் பேசலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் பேச மாட்டார். ரப்பு வந்தால் எல்லாம் மூர்ச்சிட்டு கீழே விழுந்துருவார்கள். மூர்ச்சிட்டு விழுந்தால் நான் முதலில் எழும்புவேன், எழும்பி பார்ப்பேன். மூசா எழும்பி இருப்பார், எல்லோரும் மூர்ச்சிட்டு இருப்பார்கள். மூசா மூர்ச்சிட்டு கீழே விழுந்தாரா அல்லது முதலில் எழும்பினாரா என்று எனக்கு தெரியாதுன்பாங்க அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ். அந்த காட்சிகளை படம் பிடித்து காட்டுகிறார்கள். வல்லாஹி அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இதில் எந்த சந்தேகம் இல்லை. நானும் நீங்களும் இருக்கிற சபையில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல வருவான். எப்படி தீர்ப்பு? A to Z. பாப்பாவை வச்சு பேசினா எல்லா பிள்ளைகள் உம்மா எல்லாரும் பார்ப்பாங்க. உம்மாவை கொண்டாந்து கூப்பிட்டா அது லாஸ்ட் மனுஷன் வரைக்கும் நாங்கள் ப்ரொஜெக்டரை போட்டு காட்டுறோம் பாருங்கண்டு. பெண்களுக்கு டிவியை போட்டு காட்டுற. ரப்பு எப்படி நடக்கும்னு தெரியாது. அல்லாஹ் பப்ளிக்காக விசாரிப்பான். பப்ளிக். ரசூலுல்லாஹ் ஒரு வாய்ப்பை சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு அடியான கூப்பிடுவானா, கூப்பிட்டுட்டு திரையை போடுவானா. அல்லாஹ் கேட்பானா, அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதான்னு கேட்பானா. இந்த அடியான் பார்ப்பானா, ஆமா ரப்பே. அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகமாட்டு கேட்பானா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் துருவ ஆரம்பித்தால் அவன் அழிஞ்சு விட்டான். அல்லாஹ் திரும்பி திரும்பி கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவன் மறுமையில் நஷ்டமாக போறான்னு அர்த்தம். ரப்புல் ஆலமீன் கேட்கிற நேரம், இந்த அடியான் ஜன்னாண்டு நினைத்து கொண்டிருந்த அடியான், அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதான்னு கேட்பான். அல்லாஹ் தெரியுமான்னு கேட்பானா. எப்படி பயம் வரும் ரப்புட முன்னாடி. இது தெரியுமா, இப்படி நடந்து போனியா, கையால லஞ்சத்தை கொடுத்தியா, ரப்பு துருவுற மாதிரி கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அடியா, அதுவும் திரை போடப்பட்டிருக்குது. அந்த அடியா நினைப்பானா, நான் முடிஞ்சிட்டேன். பெருமானார் சிரிக்கிறார்கள்.
அந்த அடியான் நினைப்பானாம், ரப்பு சொல்லுவானாம், துனியாவில் நீ மறைத்தாய், உன்னை நான் மறைத்தேன், இன்றைக்கு மறைத்தேன், ஜன்னாவுக்கு போண்டுவார். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய பாசத்தை சொல்லி சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானபங்கப்படுத்தப்படாத நஜ்வா விசாரணைகளும் அங்கே ஆங்காங்கே நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான நாள், நிர்வாணமாக நிற்போம், யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டோம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நேரத்தில் எல்லோரும் ஓடி வருவார்கள். யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஆயிஷா அம்மா குறுக்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மானத்தையும் கண்ணியத்தையும் பெண்கள் ஆடையும் பேசுற இஸ்லாம், இவ்வளவு ஹிஜாபை பத்தி பேசுற இஸ்லாம். ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வார்களே, வெட்கமாக இருக்குமே. பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? யா நஃப்சி யா நஃப்சி, என் ஆன்மாவே என்று மனிதர்கள் துடிக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜிஅ யௌமைஸின் பி ஜஹன்னம், நரகம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படும். குற்றவாளிகள் விசாரிக்கப்படுகிற நேரம் தலைகளை குனித்து விடுவார்கள். இறைவா, எங்களுக்கு ஒரு அவகாசம் வேண்டும் தா என்று கேட்பார்கள். இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது. முன்னாடி பார்த்தால் நரகம். அவர்கள் தலைகளை குனித்து கொள்வார்கள். நாக்கிசூர் ஓசிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகின். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் கேட்டு விட்டோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஞாபகமூட்டல் எதுக்கென்றால், அதிபயங்கரமான காட்சிகளோடு சந்தோஷமான நிகழ்வுகளும் இதற்கு பிறகு எஞ்சிருக்கிறது. இவைகளை நாம் கடுவை லட்சத்தில் பிளந்து சந்தேகமாண்டு கேட்டால் சந்தேகப்படாத அளவுக்கு நிரூபணமான ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். பெருமானார் நாவசித்து பேசினால் ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் பலத்த சந்தேகப்பட்டார்கள். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் மீது அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்றால் உலகத்தில் இவர்களை மாறி சந்தேகப்படுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லணும் என்று அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மறுமை அவர்கள் எவ்வளோ டீப்பாக நம்பினார்களோ அவ்வளவு சந்தேகம் கொண்டார்கள். என்ற பெருமானார் 40 ஆண்டுகள் அவரோடு பழகியிருந்தவர்கள். அவர் சின்ன ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்லாதவர். மறுமையும் அல்லாஹ் விஷயத்திலும் இவ்வளோ பிரம்மாண்டமான பொய் சொல்லுவாரா? அந்த மக்கள் அவர்களுக்கு வைத்த பேர் அல்லமீ, உண்மையாளர். அதாவது பொய் சொல்ல மாட்டார், அமானிதத்தை உண்மையாக சுமக்கக்கூடிய என்று பேர் வைத்திருந்தார்கள். 40 ஆண்டுகள் அந்த மக்களிடம் நடந்து வந்து சிரித்து பேசி நேர்மையோடும் நியாயத்தோடும் யாரிடமும் ₹1 மோசடி செய்யாமல் வாழ்ந்தவர். அவரை அல்லாஹ் தெரிவு செய்கிற நேரம் அவர் அந்த மக்களிடம் தன் உண்மையாளர் என்ற ஒரு பேர் வச்சிருக்கிறீங்களே, அந்த பேரை வச்சு தான் கேட்டார். மக்களே, ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறி கேட்டார், எனக்கு பின்னாடி ஒரு படைபலம் வருதுன்னா நம்புவீங்களான்னு கேட்ட அந்த மக்கள் சொன்னார்கள், நம்புவோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீர்களே, உங்களிடம் உண்மையை தவிர வேறு எதையுமே பார்க்கலையே. அப்படி நேரம்தான் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றார். எல்லாரும் அவருக்கு எதிரியானார்கள். யார் எதிரி என்றால் ஷைத்தான் முன்னாடியே ஷைத்தானுடைய அதாவது ஷைத்தான் மக்களை கவர்ந்தெடுத்திருந்தான். ஹாத்தமுல் அன்பியா நிற்கிற நேரம் தன்னுடைய சகோதரர், அதாவது தண்ட வாப்பாட சகோதரங்க முன்னாடி நிற்கிறார். பள்ளத்தாக்கில் பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பம், குறைஷியில் முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குலத்தை பொறுத்தல முக்கியமாக மிகவும் பிரசித்தி பெற்றவங்க. அபூலஹப் முன்னாடி நிற்கிறார். தண்டன் சகோதரன் மௌத்தாயின பிறகு புல்ல கிடைக்குது ஆமினாவுக்கு. அப்போ அந்த சந்தோஷத்தில் ஒரு அடிமையை விடுதலை பண்ணிட்டாங்க. அடிமை விடுதலை என்னன்னு இப்போ பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. அடிமை விடுதலை என்னன்னு நீங்கள் படிச்சுங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது எத்தனை கோடி என்று. அவ்வளவு பெரிய ஒரு வேலையை அப்துல்லாட மகன் பிறந்துட்டான் என்பதற்கு அபூலஹப் சந்தோஷமாக செய்து கொண்டாடினவர். இப்போ 40 வயசு அடைஞ்சிருக்கிறார். அவனுக்கு இப்போ வயசு. பள்ளத்தாக்கில் முன்னாடி நின்று சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார். ரப்பு என்னோட வானவரை அனுப்பி பேசுகிறான் என்றார். அந்த மக்களில் தண்ட வாப்பாட சகோதரர் மண்ணை எடுத்து தூக்கி வீசி தப்பல்ல கைவா முஹம்மது நாசமாக போகணும் என்றார். அல்லாஹ் பாதுகாக்க. இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டீங்களாண்டார். எல்லோரும் இப்படி நிற்க ரோட்டில் போகிற ஒரு மனிதர் எல்லோரும் அல்லமீன் அல்லமீன் அசாதிக் அசாதிக். ஜாகிலியத்தில் வேற வேற பேர் வைக்கலாம். இந்த பார்த்தீங்களா, கருப்பன், சுருண்ட முடியன், ஏதாவது பேர் வைக்கலாம். அந்த மக்களாக ரசூலுல்லாஹ்க்கு வச்ச பேர் சாதிக்கப்பா. உண்மை, அவர் பொய்யே பேச மாட்டாரு. அவங்க என்ன கணக்கு போடணும்,
வாழ்க்கையில் பொய் பேசாதவர் அல்லாஹ் விஷயத்தில் பொய் சொல்லுவாரா? சுவர்க்கத்துக்கு போய் சொல்லுவாரா? மறுமைக்கு போய் சொல்லுவாரா? எல்லாரும் அட்டாக் ஆகிட்டாங்க. பெருமானார் எப்படி நின்றிருப்பாரு? ஒட்டுமொத்த பேர் அசாதி கூப்பிடுடனே வந்தவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்ப உறுப்பினரே மண்ணை தூக்கி வீசினா கண்ணால் ஓடி இருக்காது. அம்பிட்டு பேர் முன்னாடி நீங்க கேவலப்பட்டிருந்தா. ரசூல்லா ஆயிஷா நாய்கிட்ட மனவருத்தப்பட்டு பேசின ஒரு நாள் இருக்கு. ரசூல்லாட்ட கேட்குறாங்க, ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யாரை சொல்ல உங்களுக்கு கவலையான நாள் எது? அவங்க நினைச்சாங்க ஹதீஜா மௌத்தான நாளுண்டு. ரசூல்லா சொன்னாங்க, இல்லை ஆயிஷா, மக்காவாசிகள் என்னை அடித்து துரத்தினார்கள். நான் தாயிஃபுக்கு போனேன். நான் சொன்னால் என்னை பைத்தியமாக பார்த்தார்கள் என்று ரசூல்லா கூடாரத்தை தட்டி தட்டி சொல்லுவாங்க. நான் நபி தெரியுமா? போறவ சொல்லுவாங்க, மென்டல் ஆயிட்டாரு போல, நல்லா பேசினார், நேற்று வரைக்கும் சாப்பிட்டார், இவர் எப்படி நபி இவரோடைய அல்லா பேசுவான்? மக்கள் அந்த கோட்டத்தில் பேசினாங்க. ஆயிஷா, சின்ன பிள்ளைகள் கையில் என்ன ஓட விட்டு அடிச்சாங்க. ஆயிஷா, யாரும் இல்லை, நான் ஓடினேன். ஆயிஷா, என் மேலில் ரத்தம் வந்தது. ஆயிஷா, அன்றைக்கு எனக்கு கவலையான நாள். ரப்புல் ஆலமீன் மலக்குக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மலக்கு பொறுப்பான மலக்க உடனடியாக அனுப்பினான். எதுக்கு தெரியுமா? எங்க நபி யாருன்னு காட்ட. வேதனையோடு இருக்கிற நேரம், இந்த 2 மலையும் சப்பையாக்கி முடிச்சிடட்டுமான்னு கேட்கிற நேரம், வேணாம், அவங்க சந்ததியாவது என்னை ஏற்றுக்கொள்வாங்க, விட்டுருங்கன்னு சொன்ன கல்பு ரசூலுல்லாஹ். அம்பிட்டு பேரும் இப்படியெல்லாம் பிரச்சாரம் எங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு மைக்க பிடிச்சி ஃபேனுக்கு அடியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இதெல்லாம் என்ன பெரிய தியாகம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிற நேரம், எல்லோரும் மறுக்கிற நேரம், மென்டலி மஜ்னூன் பைத்தியக்காரர், ஷாயிர் கவிஞர், சாயிர் சூனியக்காரர், கத்தா பொய்யன் என்று எல்லாம் அள்ளி வீசுகிற நேரம், தண்டை எல்லாமே முடிஞ்சு உடுத்த உடுப்போட கெட் அவுட் ஊட்ட விட்டு வாப்பா கதவை திறந்து வெளியே போன்னு காலால் உதஞ்சா ஒரு புள்ளைக்கு, அந்த புள்ள உலகத்திலே நல்ல வரந்த எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த மக்காவில் உள்ள மக்கள் வெளியே இறங்கன்னு சொல்ற அளவுக்கு திரும்ப திரும்ப காபத்துல்லாவை பார்க்கிறார். காபா உன்னை விட முடியாதுன்றாங்க. கண்ணால் ஓடுது ரசூலுல்லாவுக்கு. அருமையான காபத்துல்லா பக்கத்தில் சஜிதாவில் உளுந்து அல்லாவிடம் நிறைய பேசுவார் ரசூலுல்லாஹ். அப்படி பேசுகிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஃபாத்திமா நாய் துடிச்சு போனாங்க. ஒரு தடவை ஒட்ட குடலை கொண்டு வந்து தலையில் போட்டு சஜிதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் எழும்ப முடியாமல் துடிக்கிற சிரித்தார்கள். பார்த்தீங்களாண்டார்கள். ஃபாத்திமா நாய் அழுதார்கள். என் பாப்பாவுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் விட்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய எல்லா ஏண்டா அவரை பலத்த சந்தேகப்பட்டாங்க. 100க்கு 100 பாட் கிடைக்குமாண்டா. மக்காவுல இஸ்லாத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாவுக்கு தான் ஒரு ஆள் அவருக்கு எதிராக பேச மாட்டாங்க. ஆனா 100க்கு 100 அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஜா அம்மாவின் தவிர மற்ற எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 100% or 99.99 சம்திங் ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 100% தலையில் வச்சவங்க, அஷாதி கண்டவங்க, பெருமாவுடைய கல்பு வெந்து போகுது. வலக்கது நலமும் அன்னக்க எல்லைக்கு சதுருக்க பிமா யக்கூலூன். நபி அவர்கள் பேசுறதுனால உங்கள் கல்பு இருக்குதுன்னு தெரியுது. புல்ல மவுத்தாகுது. யாரு கொண்டாடுவா? ஜனாசாவை கேட்டால் கட்டி தோழ அல்லாஹ் லேசாக்குவான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாட்சா கொண்டாடுறாரு. ஆபுச்சர முஹம்மது, ஆபுச்சர முஹம்மது. முஹம்மதுக்கு வாரிசு இல்லை. வீட்டில் ஜனாசா தண்ட மகனை இழந்து நிற்கிறார். ஆம்பளை வாரிசு இல்லாதவர் துட்டிச்சு ஓடுற டைம்ல பெருமானாரை எல்லாரும் பொய்ப்பிட்டாங்க. அதே மக்கள் இன்னும் சில 10 ஆண்டுகள் கழியவில்லை, 6-7 ஆண்டுகள் கழிகிறது. ஜசீரத்துல் அரப் இவர் பொய் சொல்லவில்லை என்று நம்பினார்கள். எல்லாத்தையும் விட்டார்கள். சாப்பிட்ற சாப்பாட்டில் கொடுத்தார்கள். அன்சாரிகள் தங்களுடைய வீட்டில் பாதியை கொடுத்தார்கள். தன் சொத்தில் பாதியை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் வந்திருந்தார்கள். விரட்டப்பட்ட முஹாஜிர்கள் கிட்டத்தட்ட 83 பேர். அவர்கள் வீடை விட்டுட்டார்கள், சொந்தத்தை விட்டுட்டார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, உறவுகளை விட்டுட்டாங்க. வாப்பா புள்ளைய விட்டுட்டு வந்துக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் தண்ட மகன் அந்த பக்கத்தில், அவர் இந்த பக்கத்தில் விட்டுட்டு வந்து கையை கட்டுற நேரம் அவங்களுக்கு வியாபாரம் ஒன்றுமே இல்லை. அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுங்கண்டு. சொத்துல பாதி. ஒரு தோழர் கேட்டார், எனக்கு 2 வைஃப், நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு 1 தர்றேன், சகோதரே நீங்க வாழுங்க. உலகம் இப்படிப்பட்ட ஒரு மைக்ரேஷனை பார்க்கவே இல்லை. சொத்தில் பாதி 1 லட்சம் கொடுக்கறது வேற, சொத்தில் பாதி வியாபாரத்தின் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் நிஜமா நம்பினார்கள். பலத்த சந்தேகத்திலிருந்து உறுதியான நம்பிக்கை வரைக்கும் வந்துச்சு. அந்த நம்பிக்கை அவர்கள் முழுக்க அர்ப்பணித்தார்கள். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய இல்லையாலே எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் வறுமையோடு கல்லு கட்டி நிற்கிற நேரம் அஹ்ஸாப் எதிரிகள் 10,000 பேர் வருகிறார்கள்.
குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாவுடைய வயிறு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஹமசன் ஷதீதா, 2 கற்கள் தொங்குற நேரம். ஒரு கல், ரசூலுல்லாவும் குழி தோன்றாங்க, ஒரு கல் குறுக்க நிற்கிது. அடிக்கிறார்கள், கல் உடையல. யார் ரசூலல்லாஹ் நீங்கள் தான் கையில் கொடுக்குறாங்க. பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர்ன்றாங்க. கல் உடையுது. திரும்ப பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் 2 கல்களையும் கெட்டிக்கொண்டு சஹாபாக்கள் பசியில் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஷாமுடைய சின்னரை கூட்டைகளை எனக்கு தெரிகிறது என்றாங்க. அல்லாஹ் அதை என் கையில் தருகிறான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது வெள்ளை மாளிகை பாரசீகத்துடைய பைத்துல் ஆபியல், பாரசீக சாம்ராஜ்யத்துடைய பைத்துல் ஆபியலை அல்லாஹ்வுடைய கருவூலங்களை முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறான் என்றாங்க. வயிற்றில் கல்லை கெட்டி கொண்டு பேச முடியாத செய்திகளை சொன்னார்கள். இன்னொரு காலம் மலருது. உலகத்தில் பெரும் பெரும் வல்லரசுகள் கீழே உழுவுது. ரோமத்தை எட்டி பார்த்தால் ரோமம் காணவில்லை, அங்கே இஸ்லாமிய கொடி. பாரசீகத்தை எட்டி பார்த்தால் பாரசீகம் காணல. உருமூஸ் மன்னருடைய கிரீடத்தை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அதில் வெள்ளி, மாணிக்கம், தங்கம், வைரூடியம், இவர்கள் எல்லாம் கல்லை கெட்டினவர்கள். அவைகளை பார்க்கிறார்கள். மதீனாவை நோக்கி பொழுது ஒட்டகங்கள் தொடர்ந்து வருகிறது. என்ன ஒட்டகம் என்று நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் வெள்ளி வருகிறது, தங்கம் வருகிறது. மதீனா ரிச்சான ஒரு சிட்டியாக மாறிட்டு மதீனத்துல் நபி, உலகத்துள்ள பெரும் சாம்ராஜ்யத்துடைய சொத்துடைய கடங்காக மாறுது. இப்போ யார் ஹலீஃபா? உமர் பின் கத்தாப். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. எங்கள் நாட்டில் ஹத்தரவன ஒப்போனக்கபாகுன்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் 3 பேரை ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்புகிறார். ரசூலுல்லாவை கேள்விப்பட்டு, வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, மைக் இல்லை, ரசூலுல்லாவை கேள்விப்பட்டு அனுப்புகிறார். இது நான் இஸ்லாத்திய வரலாறு இல்லை, ஸ்ரீலங்காவுடைய லேಖನ ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட் ஆவண காப்பகம் காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய ஆவணம் இது. இந்த நாட்டில் வரலாறை படித்தவர்களுக்கு எல்லோருக்கும் இது தெரியும். 3 பேர் போனார்கள். அதிலே 2 பேர் மௌத்தாகி விட்டார்கள். ஒரே ஒருவர் வந்தார், நடந்த சம்பவத்தை சொன்னார். அங்க போகிற நேரம் பெருமானார் மரணித்து விட்டார். அபூபக்கர் இல்ல, ஹலீஃபா உமர். அவர் சொன்னார், உமர் என்று ஒருவரை சந்தித்தோம் என்றார். அவர் முஸ்லீமாக இங்கே வந்திருந்தார். அவர் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு, அதாவது விருந்தாளிகளை சங்கைப்படுத்துதை அவர் எழுதினது இன்றைக்கும் இந்த நாட்டு வரலாறை படிப்பவர்கள் சொல்லுகிறார்கள். நாமல் அல்ல, மாற்று மத அன்பர்கள் அவர்கள் பேசுகிறார்கள். சில தேரர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் மறுமையை நம்பிவிட்டார்கள். ரசூலுல்லாவை வெட்டணும் என்ற உமர் பின் கத்தாப், சில ரிவாயத்துப்படி 6 வருடம், சில ரிவாயத்துப்படி 9 வருடம், 9 வருடமா அவரை கொல்லணும் என்று இருந்த உமர் பின் கத்தாப் அவர் நம்பிவிட்டார். எல்லோரும் நம்பிட்டார்கள். நம்பியதுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? சொத்து குமியுது. மதீனாவிலே உமர் பின் கத்தாபுடைய ஆடையில் ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் அடுத்த பக்கம் திரும்பிட்டார். இப்பொழுது அவர்கள் ஹலீஃபா, பொம்பளையில் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவர்கள் அடுத்த பக்கம் திரும்பிவிட்டார். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மை யன்தலிர் வமா பத்தலு தப்தீலா. அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன் சதகு மாஹதுல்லாஹ் அலை. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு உடன்படிக்கை கொடுத்தார். ரப்பே, எந்த கட்டத்திலையும் உனக்கு தந்த உடன்படிக்கையை நாங்கள் மீற மாட்டோம் என்று கொடுத்தார்கள். அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். சதகு மாஹதுல்லாஹ் அலை ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மை யன்தலிர். அதிலே உடன்படிக்கை நிறைவு செய்தவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு அது வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வமா பத்தலு தப்தீலா. பொம்பளையை கொண்டு வந்து நின்றாலும் அவர்கள் முகத்தை திருப்பினார்கள். ஆட்சியை கொண்டாந்தாலும் அவர்கள் அதிலே சுகம் காணவில்லை. உமர் பின் கத்தாப், நான் இதை ஏன் சொல்கிறேன், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஷாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்ட ஷாம், என்னுடைய ஷாம், என்னுடைய ஷாம் என்பார்கள் ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை தாழ்த்திய பூமி, அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் மிதித்த பூமி, பலஸ்தீன மண்ணு, சிரியாவுடைய மண்ணு, ஜோர்தான் அந்த பகுதிகள், அந்த அவ்வளவுமே ஷாமாக வரும். அந்த ஷாம் என்ற பகுதி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிய மண்ணு. பாரக்னா ஹவுலஹு, நபியை கொண்டு போய் இஸ்ரா இங்கே வச்சு, அதாவது பைத்துல் மக்தஸ்ல இருந்து அல்லாஹ் மேராஜுக்கு ஏத்துறான். ஹரத்தில் இருந்து டைரக்டா போன பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹல்துல் மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அங்கிருந்து தான் அல்லாஹ் மேராஜுக்கு ஏற்றினான். அந்த ஷாம், என் ஷாம், என் ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஷாம் வெற்றி அடைந்த நாள் உமர் பின் கத்தாப் அழைக்க போகிறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்கள் ஷாமுக்கு
அழைக்கப்பட்ட சந்தோஷமான நாள், ரசூலுல்லாவுடைய கனவு நிறைவேறிய நாள். பெருமானார் சொன்னார்களே, இந்த ஹசானாக்கள் எல்லாம் எங்கள் கையில் வருமென்றார்களே, இவங்கெல்லாம் அழிவாங்கண்டாங்களே. இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு, இதா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர் பஅத். கிஸ்ராவும் கைசரும் அழிந்தால், ரோமமும் பாரசீகம் அழிந்தால் மறு ரோமமும் பாரசீகம் வராது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் அங்கே நிலை பெறுமெண்டா. அதனுடைய முதல் கட்டத்தை அமீருல் முஃமினீன் கூப்பிடுறார். உமர் பின் கத்தாப் தன்னுடைய ஏழ்மையான ஆடையோடு அவர் அங்கே வருகிறார். அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தொலைவிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் அங்கே வருகிற நேரம் யார்? நான் உங்களுக்கு சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இருந்துச்சு. அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இறுதிக்கு வருகிறேன். எல்லோரும் வந்து அமர்கலமாக இருக்கிறார். நீங்கள் ஒரு ஊருக்கு குடி போகிறீங்க, எவ்வளோ சிரிப்பீங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. இந்த உம்மத் ஷாம் தேசத்தை அடைந்திருக்கிறது. பலஸ்தீன மண்ணை பார்க்கிறது. பைத்துல் மக்தஸை பார்க்கிற நாள், தன்னுடைய கையில் வருகிற நாள். எல்லோரும் சிரித்தார்களா? குடிக்க தெரியாத அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் இதுக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு இந்த உலக இன்பமெல்லாம் என்னன்னு தெரியும். அதையெல்லாம் துரத்தி விட்டு, எல்லாம் தூர தள்ளிவிட்டு அன்றைக்கு ஷாமுடைய கொண்டாட்டத்துக்கு வரப்போகிறார்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்னண்டா, பிலால் இப்னு ரபா அசான் சொல்ல வருகிறார். என்ன நடக்க போகுதுண்டா, ரசூலுல்லா மௌத்தாயினத்தோட பிலால் ரலியல்லாஹு அசான் சொல்றதை நிப்பாட்டிட்டார். அவர் சொன்னார், பெருமானாருக்கு நான் முஅஸ்ஸின், எனக்கு அசான் சொல்ல முடியாதுன்றார். அபூபக்கர் கெஞ்சினார், என்னைய கொஞ்சம் மதீனாவிலிருந்து வெளியே அனுப்புங்க, எனக்கு ரசூலுல்லாவுடைய யோசனையாகவே இருக்குது. என்ற பெருமானார் அரவணைத்தவர். ரவுதாவை கடந்து போக முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அவர் விடலை. உமர் பின் கத்தாப்கிட்ட கெஞ்சினார், என்ன விடுங்க மதீனாவிலிருந்து, என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது. ரசூலுல்லாவுடைய ஞாபகம் அவரை விட்டு பிரியல. துடித்தார்கள். அதனால் அவர் அசான் சொல்லுவதை நிறுத்திவிட்டார். இன்றைக்கு ஷாம் வெற்றி கொண்ட நாள். உமர் பின் கத்தாபும் வந்திருக்கிறார். அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர் அங்கே வந்திருக்கிறார். மூமின்கள் சஹாபாக்கள் இப்பொழுது அமீர். அந்த தேசத்தில் அவர் அமீர். பக்தாதுக்கு இவர் அமீர், அதுக்கு அவர் அமீர். எல்லா ஏழ்மையான சஹாபாக்களும் அமீர்களாக நிற்கிற நேரம். இப்பொழுது பிலால் இப்னு ரபா சொல்லுகிறார், நான் அசான் சொல்லுகிறேன்டா. அசான் சொல்லப்படுகிறது. சந்தோஷமான நாளில் கூத்தோடும் சிரிப்போடும் அமர்கலமாகவும் கொண்டாடுவோம்னு நினைக்கிறோம். ஷாமை பிடித்ததை விட சந்தோஷம் என்ன? அசான் சொல்லப்படுகிற நேரம். மெல்ல மெல்ல தோழர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மெல்ல மெல்ல கொட்ட ஆரம்பிக்கிறது. மாலையாக கொட்டத் தொடங்குது. அவர்கள் எல்லோரும் அழுகிறார்கள். ஏன் என்று கேட்டால், அந்த குரல், அந்த அசான் பெருமானார் எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி வந்த அசானை போன்றிருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு பிலால் இதை சொல்லுகிற நேரம், பெருமானார் பள்ளிக்கு வருகிற நேரம் அந்த நாள் ஞாபகம் வந்து விட்டது. எங்களை எல்லாம் சஃப்பை சீர் செய்துவிட்டு பெருமானார் சிரித்த முகத்தோடு எங்களுக்கு நிப்பாட்டி தொலை வைப்பாரே, அந்த ஞாபகத்தோடு ஷாமுடைய வெற்றியை மறந்து விட்டார்கள். லட்சக்கணக்கான பணத்தை மறந்து விட்டார்கள். தங்க குவியல்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டார்கள். அந்த பணக்குவியல் எல்லாம் திரும்பி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஞாபகத்தோடு தனித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத் அதனுடைய அழகு அங்கே இருக்கிறது. இதனால் தான் உலகத்தில் பெரும் பெரும் மனிதர்கள் பயந்தார்கள். இதுவரைக்கும் உலக மனிதர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள், லஞ்சம் கொடுத்து மனிதர்களை திருடினார்கள். எந்த வேலையும் பணம் கொடுத்து சாதித்தார்கள். எதையாவது கொடுத்து சாதிக்கலாம். அஸ்ஹாபு நபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை கண்டு அவர்கள் வியந்து போனார்கள். அவர்கள் டேபிளில் அட்டட்டாக பணம் வைத்தாலும் அவர்கள் தலை இந்த பக்கம் திருப்புவார்கள். ஒரு பெண்ணை விபச்சார கோலத்தில் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினால் அவர்கள் காரி துப்பிவிட்டு அடுத்த பக்கத்தை பார்ப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எதனாலும் அசையாதவர்கள். சாஹிபுர் ரசூல் என்றால் அவர்கள் அஞ்சினார்கள், அவர்கள் பயந்தார்கள். ரசூலுக்கு பக்கத்துள்ள தோழர்களை பார்த்து உலகமே அதிர்ந்தது. நீங்கள் போய் பார்க்கலாம் வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நீங்கள் அந்த வரலாறை பார்த்தால் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள். அல்லாஹ் தீனை கொடுத்தான், துனியாவை கையிலே கொடுத்தான். உலகத்தின் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். உலகத்தில் ஊழல் இல்லை, நியாயம் தலை தூக்கி நியாயம் இருந்தது. அவர்கள் மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய ஆட்சி உலகமே அவர்கள் கையிலே நிற்கிற நேரம் ஏழ்மையாக வாழ்ந்து ரப்பை சந்திப்பதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு முடித்தார்கள். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், இதுதான் மறுமையை நம்பினவர்களுடைய வாழ்க்கை என்றால், அந்த வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ்விடம் கேட்டு அதே வாழ்க்கையோடு வாழ்ந்து எங்களுடைய கபர்களுக்கு சந்தூக்குகளை தூக்கி
கபருக்கு கொண்டு போகிற நேரம் ராகத்தான நிலைமையில் போய் அந்த விசாரணைகளை மிக எளிதில் முகம் கொண்டு வெற்றி கண்ட அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.